லட்சுமி சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ராமமூர்த்தி தன்னுடைய 80வது பிறந்த நாளை சந்தோஷமாக கொண்டாடிட்டு மறுநாள் தூக்கத்திலே இறந்துடுறாங்க. அவங்களுக்கு முன்னுக்கூட்டியுமே அது ஒரு மனசில் படுது, நம்ம இதுக்கு மேலே இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கூப்பிட்டு பேச வேண்டியதுலாம் பேசிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் ராமமூர்த்தி இறக்கிறதுக்கு முன்னுக்கூட்டி ஒரு முக்கியமான ஒரு கதையை செய்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம இறக்க போகிறது உறுதியாகிடுச்சு, அதனால் நம்மளுக்கே தெரியுது நம்ம இந்த சொத்தை கண்டிப்பாக உயிர் எழுதி வச்சிடணும். நம்ம குடும்ப சொத்தை விற்றுடலாம் அப்படின்னு நினைக்கும் போது கோபி விற்க விட மாட்டான்ட்டான். இந்த குடும்பத்துக்காக இந்த பாக்கியா ரொம்ப தியாகங்களை பண்ணியிருக்கா. இந்த சொத்து அவளுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணால் மட்டும்தான் அந்த பசங்களுக்கு சேரும். அதுபோக அவள் தொழிலையோ எதுலேயோ லாபநட்டம் அடையும் போது அது கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரில் ஒரு பதிவு வராத உயிரை எழுதி பீரோவில் வச்சிடுறாங்க. இது ஈஸ்வரிக்கும் யாருக்கும் தெரியல, அது பீரோவில் இருக்குது. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் எல்லாத்துக்கும் தகவல் தெரிஞ்சிருது. தெரிஞ்ச பின்னாடி எல்லோரும் இறப்பில் கலந்துக்கிறாங்க. கோபிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு நிற்கிறாங்க. அங்கே பழனிசாமிக்கு இந்த விஷயத்த செல்வி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. சொன்னோன்னே பதறி அடித்து வராங்க. வந்தோடனே கோபிட்டையுமே துஷ்டி கேட்குறாங்க. கேட்டுட்டு வீட்டுக்குள்ளே போய் இருக்கிறாங்க. எல்லாரையும் பார்க்கும்போது அவருக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. அப்போ பழனிசாமி செல்வியை கூப்பிட்டு பேசுகிறாரு. செல்விங்க வாமா அப்படிங்கிறாங்க. அண்ணன் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் இப்படி இருக்காங்க, ஆனால் ஐயா நல்லா வாழ்ந்த மனுஷன், ஏன்னா அவருக்கு நம்ம சிறப்பாக செய்யணும்ல செல்வி அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஐயா, செய்யணும், என்ன செய்யணும்னு தெரியல, எல்லோரும் அவங்கவுங்க துக்கத்தில் அழுதுட்டுருக்காங்க ஐயா, எப்படியா அவங்ககிட்ட பேசுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையா அப்படிங்கிறாங்க. செல்வி ஒன்றுமே இல்லை, என்ன அண்ணன் எல்லாமே பார்த்துக்கிறேன், சரியா, நீ மேடத்துக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக கூடவே இரு. மேடம் மனசு ரொம்ப தாங்காது, அவங்க ரொம்ப பாவம், இந்த குடும்பத்துக்காகவே ரொம்பவே கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டுட்டு இருக்காங்க. இப்படியான இந்த நேரத்தில் இப்படி வேறு ஆயிடுச்சு, அதனால் மேடம் தாங்க மாட்டாங்க, மேடம் பாவம், மேடம் கூடவே வேறு எதுவுமே செய்ய வேண்டாம் சொல்லி எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. இதை பேசிகிட்டு இருக்கிறத கோபி கேட்குறாரு. கோபி பக்கத்தில் ஒரு ஆள் நிற்கிறாரு. யாருங்க இவங்க? இவர் ரொம்ப முக்கியமான ஆள் அவங்க குடும்பத்தில். கோபி என்ன இவ்வளவு உரிமை எடுத்து செய்கிறாரு அப்படிங்கிறாங்க. உடனே கோபி அந்த அப்பா இறந்துட்டாருங்கிற துக்கத்தில் சரி ரைட்டு, யார் என்னத்தையும் பேசிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நிற்கிறாரு. உடனே கோபி நான் யார் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி ரொம்பவே அழுகிறாங்க. உடனே பழனிசாமி நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை கோபி சார், இந்த மாதிரி நேரத்தில் உங்களால் பார்க்க முடியாது, நான் தான் பார்க்கணும், இந்த வீட்டுக்கு நானும் ஒரு வேண்டிய ஆள் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சடங்குகளுக்கு என்னென்ன தேவையோ அனைத்து தேவைகளையும் பூர்த்தி பண்ணுற மாதிரி எல்லா ஏற்பாடுமே பண்ணுறாங்க. இதை பார்த்து செல்வி சொல்கிறாங்க, அக்கா எல்லா ஏற்பாடுமே பழனிசாமி என்ன பண்ணி வச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் செல்வி, அவருக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, உங்களுக்கு பண்ணணும்னு நினச்சி அண்ணன் பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. இதையுமே கோபி கேட்டுறாரு. கோபிக்கு பயங்கரமான கோபம் வருது. இந்த பழனிசாமி எல்லா விஷயத்துலையும் இழுத்து போட்டு செய்யணுமா, இந்த இடத்துலையும் அந்த பாக்கியாவை கவர் பண்ணக்கூடிய வேலை தான் பார்ப்பானா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே பயங்கரமான கடுப்புகளும் ஒரு உருவாகுது கோபிக்கு. அப்போ பாக்கியா பக்கத்தில் வராங்க. பாக்கியா மேடம் அப்படிங்கிறாங்க. பழனி பழனிவேலு. இதை பார்த்தோன்னே பழனிசாமி சும்மா கிடக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி கோபிக்கு பயங்கரமான கோபமாக வருது. அப்போ மேடம் இப்படி நீங்கள் எல்லோரும் அழுதுட்டுருக்கீங்க, உங்கள் துக்கம் எனக்கு புரியுது மேடம், ஆனால் பெரியவருக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்யணும், அவருக்கு நல்ல ஒரு கெத்தாக வாழ்ந்த மனுஷன், அதனால் கெத்தாக செய்யணும் மேடம், நீங்கள் அதுக்கு உடன்படணும் மேடம், உங்கள் அத்தையை கூப்பிட்டு போய் அந்த ரூமில் தனியாக வைங்க, அதுக்குள்ளே நடைமுறையை ஃபாலோ பண்ணணும் மேடம் அப்படிங்கிறாங்க. உடனே கோபி வராரு. பழனிசாமி சார் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் அமைதியாக இருங்க அப்படிங்கிறாங்க. கோபி சார் இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் பண்ண முடியாது, நான் சொல்கிறோம்ல உங்களுக்கு புரியும்ல, கொஞ்சம் உட்காருங்க வரமா அப்படிங்கிறாங்க. இது கோபிக்கு மேலும் கோபத்தை ஏற்படுத்துது. அவங்க கோபி பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தவர் சொல்கிறார், இந்த ஆள் சூப்பர் ஆளாக இருக்காருன்னு, உங்கள் வீட்டம்மாவுக்கு வேண்டிய ஆளா சார் அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டோன்னே கோபிக்கு ரொம்பவே கொதிச்சிது. வீட்டம்மாவுக்கு வேண்டிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி பார்க்குறாங்க. இந்த பாக்கியா இந்த நேரத்துலையும் கொஞ்சிக்கிட்டு தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி கூட கொஞ்சம் கோபமாகுது. பாக்கியா மேடம் நீங்கள் ரொம்ப அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே கையை வைக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே கோவிக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுது. ஓ கையடியா முதல்ல அப்படிங்கிறாங்க. என்ன சார் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. என்ன சார் இப்படி பேசுகிறேன்னா, எங்கள் அப்பா இறந்து கிடக்காரு, என் பாக்கியா அழுதுட்டுருக்கான், நீ மேலே கை வைக்கிற, இதுலேயும் நீங்கள் 2 பேரும் ரொமான்ஸ் தான் பண்ணிகிட்டு இருப்பீங்களோ அப்படி இப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே எல்லோரும் கூடியிருந்தாங்க. என்னாச்சு 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 அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கோபி சார் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. என்ன பேசவா, அந்த பாக்கியா ஊர் உலகத்துக்கு தெரியாமல் இந்த பழனிசாமி கூட சுற்றிக்கிட்டு இருந்தா, இப்போ எங்கள் அப்பா இறந்த அன்றைக்கி கொஞ்சிகிட்டு இருக்காங்க, இவ்வளோ பேர் சொந்தக்காரங்க வந்துருக்குறாங்க, தெரிஞ்சவங்களாம் வந்துருக்காங்க, எனக்கு அசிங்கம் இல்லையா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே எழிலுக்கும் செழியனுக்கும் சரியான குறைஞ்சது. அப்பா தயவுசெய்து போயிருங்க, நாங்கள் இருக்க டென்ஷனில் என்ன செய்வோன்னு தெரியாது அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ஈஸ்வரி என்னங்க சத்தம் அப்படின்னு கேட்குறாங்க.
கோபி இந்த மாதிரி பழனிசாமி அண்ணனையும் அக்காவையும் தப்பாக பேசிட்டாங்க அப்படிங்கிறாங்க. செல்வி ஈஸ்வரிட்டு ஈஸ்வரி சரியான பொண்ணு. டேய் கோவி வாடா அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. சி எல்லாம் அம்மானு கூப்பிடாதடா, என் புருஷன் அன்னைக்கே சொன்னார்டா நான் செத்தா கூட கொல்லி வைக்கக்கூடாதுன்னு, வெளியே போடாமல அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் பையன் நான் போடுமா, எங்கள் அப்பா இறந்து கிடக்கார் நான் போடுமா, சம்மந்தம்லாம் இங்கே இருக்கணுமா அப்படிங்கிறாங்க. முதல்ல வெளியே போனால் வெளியே போ, இந்த வீட்டில் இருக்க உனக்கு அருகதை கிடையாது, இது பாக்கியா வீடு, வெளில போ அப்படிங்கிறாங்க. இது பாக்கியா விட இருக்கலாமா, எங்கள் அப்பா அவர் நான் கொண்டு போய் அடக்கம் பண்ணிக்கிறேன், நான் கொண்டு செய்யக்கூடிய காரியம் நான் செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என் புருஷன் நான் செத்தா கூட உன் கைப்படக்கூடாது, நீ கொல்லி வைக்கக்கூடாது, என் மருமக என் மகள் திருமகள் அவள் தான் கொல்லி வைக்கணும்னு சொல்லிட்டு போனார், அதனால் அதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன், நீ வெளில போயிட்டே இரு, பழனிசாமி என் பிள்ளை மாதிரிடா அப்படிங்கிறாங்க. அப்போ உங்கள் பிள்ளை மாதிரி நினச்சோன்னா பாக்கியாவை கட்டி வைக்க போகிறீங்களாம்மா அப்படிங்கிறாங்க. என்னடா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு ஒரு போடுதாங்க கணத்தில். உடனே எம்மா அப்படிங்கிறாங்க. என் அம்மாவா பேர் முதல்ல வீட்டு விட்டு வெளியே போடா, என் வீட்டுக்காருக்கு எப்படி கொல்லி வைக்கணும் யார் கொல்லி வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும், வெளில போனி அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட உடனேப்போ ராதிகா சொல்கிறாங்க, ஏங்க இவ்வளோ அவமானமும் தாங்கிக்கிட்டு நம்ம இங்கே நிற்கணுமாங்க, வாங்க போயிடலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை ராதிகா, இல்லை இந்த இடத்துல நான் நின்றே ஆகணும், இந்த பழனிசாமியும் இந்த பாக்கியாவும் இந்த இடத்துல ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அதை அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. கோபி உங்களுக்கு லூஸாக பிடிச்சிருக்கு கோபி, முதல்ல இந்த இடத்த காலி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. காலி பண்ண முடியாது அப்படிங்க. சி என்ன செஞ்சுட்டு போங்க, மையு வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவும் மையும் போயிடுறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த பாக்கியா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.